ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். 100 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கிற குட் பை அக்னி. அடேங்கப்பா, அஜித் ரசிகர்களையும் தாண்டி மக்கள் கொண்டாடுறாங்களா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். விடாமுயற்சி திரைப்படம் உலகளவில் 100 கோடிக்கும் அதிகமான வசூல் செஞ்சுருக்கிறது. ஆனால் மக்கள் அந்த படத்தை பெரிதாக கொண்டாடல. அஜித் ரசிகர்கள் சிலருக்கு படம் பிடித்திருந்தாலும் பலர் படம் பிடிக்கலன்னு தான் வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மிக்சடான ரிவ்யூவில் தான் பார்த்திங்கன்னா அந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி படம் முடிஞ்சிருக்கு. ஆனால் குட் பை அக்லி படம் பார்த்திங்கன்னா முழுக்க ரசிகர்களுக்கான சம்பவம்னு சொல்லப்பட்ட வந்த நிலையில் அதையெல்லாம் கடந்து தேட்டரில் கொண்டாட்டமாக பார்க்கக்கூடிய படமாக மக்கள் குட் பை அக்லி படத்தை பார்த்து கொண்டாடி வராங்க. பெரிய நடிகர் படங்கள் என்றாலே நல்ல கதை இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து ரசிகர்கள் தேட்டருக்கு செல்வதில்லை. ரசிகர்களுக்கான தேட்டர் மூமெண்ட்டுகள் ஒரு சில இருந்தாலே போதும் படத்தை கொண்டாடிடுவாங்க. ஆனால் குட் பை அக்லி படத்தை பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாகவே ஓஜி சம்பவம் தான் சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 முறை 10 முறைன்னு தேட்டரை விட்டு வெளியே வர மனம் இல்லாமலே தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த நிலையில் 100 கோடி கிளப்பில் படம் அதிரடியாக இணைஞ்சிருக்கிறதாக ரமேஷ் பாலா அவர்கள் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே மொத்தமும் மலேசியாவும் அவரோட தான். டைம் ஷைன் சாய்க்கோ சொல்லும்போது பில்லா அஜித்தை காட்டிய ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ண தேட்டர் மூமெண்ட் சம்பவம் தான் எல்லாமே ஒரு பியூர் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதே போல் கடைசியாக ரெட் ட்ராகனாக ஏகே அஜித் அவர்கள் கார்லேருந்து இறங்கி அந்த ஒரு கையால் தூக்கி காட்டி ஹாய் சொல்லும் காட்சியும், படம் முடிந்த பிறகு படத்தில் இருக்கும் அஜித் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணார்ன்ற ப்ளூப்பர் காட்சிகளும் கடைசி வரை தேட்டரை விட்டு வெளியே வராமல் செய்து விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. விமர்சனங்களெல்லாம் தாண்டி பார்க்கும்போது படத்தை கொண்டாடுறாங்களா என பிரசாந்த் ரங்கசாமி சொன்ன நிலையில் ரசிகர்கள் இந்த முறை அஜித் படத்தை கொண்டாடியே தீர வேண்டும் என கூட்டமாக தேட்டர்களுக்கு படையெடுத்து வராங்களாம். இதனால் அவருடைய 100 crore டார்கெட் பார்த்திங்கன்னா 2.5 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த படம் அச்சீவ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, பட் ஆனால் இதை சொல்லியிருக்காங்க 2.5 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா குட் பை அக்லி திரைப்படம் 100 கோடி வசூலை ஈடுவிட்டதாகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் நிபுணர் ரமேஷ் பாலா அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கிறாரு. முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமே 30.9 crores வசூல் பண்ணியிருக்காங்களாம். உலகளவில் தற்போது 100 crore rupees இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் போயிருக்காங்க. அதனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இன்னமும் சொல்லலை. ஸோ நிச்சயம் நாளை அதிகாரப்பூர்வமாக பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்டர்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இதுதான் குட் பை அக்லியோட பிளாக் பஸ்டோடைய சுட லேட்டஸ்ட் நியூஸு. இதுபோல் பல நிகழ்ச்சிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.